தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்தது. அதற்கான சட்ட மசோதாவானது சட்டமன்றத்தில் ஏப்ரல் மாதம் நிறைவேற்றப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக தமிழக முதல்வர் இருப்பார் என்றும் இணை வேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் செயல்படுவார் எனவும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் குழுவின் மூலமாக துணை வேந்தர் நியமிக்கப்படுவார். வேந்தரின் அனுமதியின்றி கௌரவ பட்டங்களை வழங்க முடியாது என்று அந்த மசோதாவில் கூறப்பட்டது. மேலும் மத்திய மாநில அரசுகள் மூலமாக பல்கலைக்கழகத்திற்கு நிதி வழங்கப்படும். கட்டணம், மானியம், நன்கொடை, பரிசுகள் போன்றவை மூலமாக நிதி ஆதாரங்களை பெறலாம் என்றும் கலைஞர் பல்கலைக்கழக சட்ட மசோதாவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மசோதாவானது ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார். இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய தமிழக ஆளுநரின் நடவடிக்கையானது சட்டமன்றத்தின் முடிவுக்கு எதிரானது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்தது. அதற்கான சட்ட மசோதாவானது சட்டமன்றத்தில் ஏப்ரல் மாதம் நிறைவேற்றப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக தமிழக முதல்வர் இருப்பார் என்றும் இணை வேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் செயல்படுவார் எனவும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் குழுவின் மூலமாக துணை வேந்தர் நியமிக்கப்படுவார். வேந்தரின் அனுமதியின்றி கௌரவ பட்டங்களை வழங்க முடியாது என்று அந்த மசோதாவில் கூறப்பட்டது. மேலும் மத்திய மாநில அரசுகள் மூலமாக பல்கலைக்கழகத்திற்கு நிதி வழங்கப்படும். கட்டணம், மானியம், நன்கொடை, பரிசுகள் போன்றவை மூலமாக நிதி ஆதாரங்களை பெறலாம் என்றும் கலைஞர் பல்கலைக்கழக சட்ட மசோதாவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மசோதாவானது ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார். இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய தமிழக ஆளுநரின் நடவடிக்கையானது சட்டமன்றத்தின் முடிவுக்கு எதிரானது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.